அக்வாமேன் அண்ட் த லாஸ்ட் கிங்டம். டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் உடைய கடைசி படம் இதுதான். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் வந்து அக்வாமேன் 1 எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு படம். ஏன்னா, நான் தியேட்டர்ல பார்த்த ஃபர்ஸ்ட் டிசி படம் அதுதான். அதே மாரி அந்த படம் அந்த டைம்ல பார்க்கும்போது வழக்கமான டிசி படங்கள் மாரி இல்லாம ரொம்ப கலர்ஃபுல்லா, பிரைட்டா அதே நேரத்தில ரொம்பவே ஜாலியா எடுக்கப்பட்டுருந்துச்சு அந்த படம். ஜேம்ஸ் ஃபேனோட டச் ரொம்ப சூப்பராவே இருக்கும் அந்த படத்தில. அதே மாரி தான் இந்த படமும் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து சொல்லப்போனா விஷுவலா அந்த படம் ரொம்ப சூப்பராவே இருக்கு. சரி ஓகே. கதைய பத்தி பார்க்கலாம். முதல்ல கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன படத்துல நம்ம ஆர்தர் கரி என்கிற அக்வாமேன் அட்லாண்டிஸ்க்கு ராஜாவா மாறியிருப்பாரு. இந்த படத்துல அங்கருந்து தான் கன்டின்யூ ஆகுது. குடும்பம், குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிளாக் மேன்டா அக்வாமேன பழி வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு, எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு அந்த சைடு. இந்த சமயத்துல பிளாக் மேன்டாக்கு பிளாக் ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைக்குது. இந்த பிளாக் ட்ரைடன்ட் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன? அதுக்கப்புறம் நம்ம பிளாக் மேன்டா அக்வாமேன பழி வாங்க என்னென்ன பண்ணாரு? அக்வாமேன் அது சதிய முறியடிக்க தன்னோட தம்பி ஓஷன் மாஸ்டர் கூட்டிட்டு எப்படி வந்து சண்டை போட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் கலந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை சொல்லியிருக்க படம் தான் அக்வாமேன் அந்த லாஸ்ட் கிங்டம். அக்வாமேன் ஒன்லியுமே வந்து ஸ்டோரி புதுசாக இருக்காது. பட் அது பிரசன்டேஷன் ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி படத்துடைய அந்த விஷுவல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே கிட்டத்தட்ட வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக இருந்தாலுமே கூட விஷுவலாக அந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய, குழந்தைகள் பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த அக்வாமேன் அண்ட் லாஸ்ட் கிங்டம் வந்திருக்கு. அதுவே ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்டு. அதே மாதிரி படத்துடைய சண்டை காட்சிகள், படத்துடைய ஹியூமர் இது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்தர் கரிக்கும், ஓஷன் மாஸ்டருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா, அக்வாமேன மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இத தாண்டி வந்து மீரா கேரக்டர், அப்புறம் அந்த குழந்தை கேரக்டர், அப்புறம் ஓஷன் மாஸ்டர், அவங்க அம்மா கேரக்டர் அப்படின்னு சொல்லி எந்த கேரக்டருக்கும் முக்கியத்துவம் அப்படின்றது குடுக்கப்படல. ஒரு கட்டத்தில லைட்டா போர் அடிக்க தான் செய்யுது. பட் திரைக்கதைய பொறுத்தவரைக்கும் வந்து பிரெடிக்டபிள் மோட்ல இருந்தாலுமே கூட, படம் வந்து பெருசா போர் அடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய அளவுல எதிர்பார்ப்புலாம் போனீங்க அப்படின்னா, அந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில கடைசி டிசியு படம் ஏதாவது ஸ்பெஷலா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி சொல்லிக்கிற மாரியும் இல்ல. வழக்கமான ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் மாரி இதுலயுமே கொஞ்சம் ஆரர் டச்லாம் கொண்டு வந்திருக்காரு. அது முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ மொத்தத்தில இந்த அக்வாமேன் த லாஸ்ட் கிங்டம் எதிர்பார்ப்பு இல்லாம போனீங்க அப்படின்னா, அந்த படம் கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா விஷுவலுக்காக இந்த படத்த ஒரு வாட்டி பார்க்கலாம்.